எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, வயலூரில் நம்ம செஞ்ச ஒரு வேலையை பற்றி தான் சொல்ல போகிறோம். மாடி மேலேங்க எல்லாமே அப்போலோ பைப்பு 3 1/2, 4க்கு 2, பில்லரெல்லாம் 3க்கு 3, எல்லாமே பிளைட்டு 8 இன்ச்சு பிளைட்டு போட்டு 8 mm ஆங்கர் போல்ட்டு வச்சு தான் நிப்பாட்டியிருக்கு. 3 முக போடுற மாதிரி தான் இங்கே செட் பண்ணியிருக்கு. வேலை இந்த அளவுக்கு ஆயிருக்கு. இப்போது ட்ராப் ஸ்டார் 7 இன்ச்சு ரெயின் கட்டர் தான் நம்ம வைக்கிறேன். ஸ்ட்ரக்சர் வேலை முடிஞ்ச ஃபோட்டோ தான் இப்போ நீங்கள் பார்க்குறது. இப்போ நம்ம அந்த சீலிங் ஓடுக்காண்டி கீழே சீலிங் வைக்கிறதுக்காண்டி அந்த ஃப்ரேம் வேலை நடந்துகிட்ருக்கு. அது 1.25 பைப்பு தான் எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க. இது கொஞ்சம் ஹைட்டு கம்மியாக இருக்கிறதுனால அந்த ஷேப்பு கொண்டு வர்றதுக்காண்டி 2 சைடு 4 சைடு இறக்கிக்கிட்டு சென்டரில் மட்டும் ஒரு ஸ்கொயர் வர்ற மாதிரி தான் அது செட் பண்ணுறாங்க. இப்போ பூரா ஸ்ட்ரக்சர் வேலை முடிஞ்சிருச்சுங்க. போர்டு மேங்களூர் டைல் 4/7 கிரே கலர் தான் போட போகிறோம். தூவானம் எல்லாம் ஃபிட் பண்ணிட்டாங்க. தோனி தூவானம் எல்லாம் ஃபிட் பண்ணிட்டாங்க. ஷீட் மாற்ற வேலை தான் ஆரம்பிச்சிருக்கு. எல்லாமே கட்டிங் ஷீட்டு தான். பூரா இந்த மூலையில் வர்றதெல்லாம் கட் பண்ணி தான் நம்ம மாட்டணும். ஒரு முக்கால்வாசி வேலை முடிஞ்சிருக்குதுங்க. ஷீட்டு பூரா மாட்டியாச்சு. இனி சீலிங்கோடு தான் நம்ம மாட்ட போகிறோம். சான் ஃப்ரான்சிஸ் சால்குடி கம்பெனியோட சீலிங்கோடு தான் நம்ம மாட்டுறது. ஒரு ஓடு அது 35 ரூபா வருங்க. ஒரு ஓடு நமக்கு ஒரு 3/4 ஸ்கொயர் ஃபீட் வரும். வேலை ஆரம்பிச்சிட்டாங்க. சான் ஃப்ரான்சிஸ் ஓடு சீமையோடு ஓரளவுக்கு ஃபினிஷ் ஆகிடுச்சு. இனி அந்த கட்டிங்கோடு மட்டும் நம்ம மூலையில் வர்றது கட்டிங்கோடு மட்டும் வச்சா வேலை முடிஞ்சுதுங்க. தமிழ்நாட்டில் எங்கே வேணாலும் உங்கள் கூப்பிட்டுக்கலாம். கேரளா மாடல் கீழே சீலிங்கோடு போட்டு செய்கிறது கம்மியான ரேட்டில் நம்ம செஞ்சு கொடுப்போம். கேரளா இண்டஸ்ட்ரீஸ் பழனி. வேலை சுத்தமாக முடிஞ்சிருச்சு. இதுதான் நம்ம ஃபினிஷிங். கேரளா மாடல் நம்ம ஃபினிஷிங் பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள்.